அன்னியா கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நியூ இயர் ஃபஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேக் குக் எஃப்எஃப் லவ் டு அப்சஷன் பார்ட் 1. ஸோ நான் எஃப்எஃப்ஏ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன்டா. ஏன்னா எனக்கு 2 பேருக்குமே தனித்தனியாக போட முடியாது. ஸோ அதனால் டேக் குக் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், நியூவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நான் ஜிமினுக்கு தான் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணேன், ஓகேவா? ஸோ செல்ஃபிஷ்லாகவே நான் கூடிய சீக்கிரம் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் கண்டினியூவாக எஃப்எஃப் போடலாம். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த சேனலில் டேங்க் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அதில் நீங்கள் டேங்க் எஃப்எஃப் கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது டேங்க் எஃப்எஃப் வராதுடா. சில பேர் கமெண்டில் டேங்க் எஃப்எஃப்லாம் கேட்டிங்க. ஸோ நான் ஜிமினுக்கு தான் எஃப் நெக்ஸ்ட்டு போட போகிறேன். இந்த எஃப்வே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவாடா? அண்ட் டிசைன் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அண்ட் செகண்ட் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஏன்னா அதில் எஃப்எஃப் போட்டுருக்கேன். ஸோ போய் பார்த்துக்கோங்க, சரியா? அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ எதுவுமே வேணாம், நீங்கள் போகிற போக்கிலே பிக்கப் பண்ணிக்கோங்கடா. இப்போ நீங்கள் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, ரெஸ்டாரண்ட்டில் தான் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ரொம்ப டைம் போயிடுச்சு. நீங்கள் கால் எடுத்து சரி ஓகே கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கால் பிக் பண்ணுறாங்களே இல்லை. என்ன பண்ணுறான்? ஏன் காலை பிக் பண்ணவே மாட்டேங்கிறான்? அந்த ஓனர் வேறு ரொம்ப நேரமாக நம்மளை பார்த்துட்டே இருக்கான். கன்ஃபார்ம் நம்மளை துரத்தி விட்டாலும் துரத்தி விடுவான் அப்படின்ட்டு நீங்கள் ஜர்க்காயிட்டே பார்த்துட்டே இருக்கீங்க. பட் அங்கே ஒருத்தர் ஏம்மா ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்க, உன் பாய் ஃப்ரெண்ட் வருவானா இல்லையா? 4-5 கஸ்டமர் போயிடுவாங்க, இந்த பிளேஸை பிடிச்சிட்டே இருக்க, தயவுசெய்து வெளில போய் நிற்கிறியா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டு இறந்து நிற்கிறீங்க. ஸோ சடனாக அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாரு. அப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டு, என்ன சங்குக் எவ்வளோ லேட்டு? ஏய் இருடி, கொஞ்சம் இரு, நீங்கள் உட்காரு அப்படின்ட்டு அந்த பர்சனை பார்த்துட்டு, யோ அவள் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதில்ல, அப்புறம் ஏன்டா நாயே அவளை வெளியே துரத்துற? அது சார் நீங்கள் தெரியுதில்ல, நான் யாருன்னு தெரியுதில்ல, அப்போ தெரிஞ்சிட்டு என்ன? இல்லை சார் அப்படின்ட்டு அந்த ஓனரும் ஒரு மாதிரி தயங்குறாரு. அப்போ ஜங்குக் தான் அந்த ஓனரை அடிக்க போகிற மாதிரி போகிறான். ஜங்குக் வாண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ், சண்டை வேணாம், நம்ம வெளில போயிடலாம் வா அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கை தான் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. ஏய் இட்ரி, அவனை ஒரு அடியாச்சும் அடிச்சுட்டு வந்துடுறேன், அப்போதான்டி எனக்கு ஆத்திரம் அடங்கும். உன்னையே வெளியே துரத்திட்டான்ல, இப்போ என்ன பண்ணுறது? இல்லை ஜங்குக், நம்ம மேலே தான் தப்பு. நான் உனக்கு வெயிட் பண்ணிட்டேன். எப்பத்துல இருந்துடி? எப்பத்துலேருந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்? அது மார்னிங்லேருந்து. ஏய் இப்போ டைம் என்னன்னு உனக்கு தெரியுதாடி? டைம் என்னன்னு தெரியுதா? ஆமாம் 4 o'clock. ஏண்டி மயிறு, ஏண்டி ஏன் இப்படி இருக்க? என்னால் உனக்கு புரிஞ்சிக்கவே முடியலடி, வா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவங்கள கூப்பிட்டு போகிறான். அங்கே ஒரு பீச் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு, ஏய் இங்கே பாரு, இப்போ எதுக்கு இந்த மூஞ்சி எப்படி வச்சுருக்க? எனக்கு பிடிக்கலடி, இப்படி வச்சிருக்காதடி, இங்கே பாரு என்ன. சரி சாரி, ஓகேவா? எனக்கு ஒர்க் இருந்துச்சு, மீட்டிங், அதை நான் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்கணும், என் தப்பு தான், சாரி. இங்கே பாரு பேப்ஸ் அப்படின்ட்டு ஜங்குக் தான் உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறான். ஏய் என்னடி அழுகுற? ஏய் என்ன? இங்கே பாரு, என்ன உன் ஃபேஸில் என்னடி ஆச்சு? என்ன ரெட்டிஷாக இருக்குது நெக்லேலாம்? ஏய் யார் இப்படி பண்ண உன்னை? அதெல்லாம் விடுச்சாங்க. நீ என்ன எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற? ஏய் என்னடி சொல்கிற? புரியல. இல்லை என்னப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற? நீ சீக்கிரம் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? ஏண்டி என்னாச்சு? அது முதல்ல இந்த நெக்கில் இருக்கிற மார்க்குக்கு பதில் சொல்லு, யார் உன்னை இப்படி பண்ணா அப்படின்ட்டு ஜங்கு கோவமாக கேட்குறான். ஸோ நீங்களும் அப்படியே அழுதுட்டேன். சித்தப்பா தான். ஏய் அடிச்சானா? ஆமாம். ஏண்டி அடித்தான் சொல்லு, நான் உனக்கு கொன்றட்டா? இல்லை ஜங்கு வேணா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. இப்படி சொல்லியே என்னை அடக்கிட்டே இருறி. எப்படி உன்னை அடிக்கலாம்? அது தப்பு இல்லை, ரொம்ப தப்பு. அவனை வர்றேன் அப்படின்ட்டு ஃபோனை தான் எடுக்கிறான். சங்கு ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாத, எனக்குன்னு சொந்தன்னு அவர் மட்டும்தான் இருக்காரு.
அவர் அவர் பாவம் ஜங்குக். ஓ, உன்னை அடித்தவன் உனக்கு பாவம் அடி. ஏண்டி இப்படி இருக்க? இப்படி ஏண்டி இருக்க? எனக்கு ஏன் உன்னை அடித்தான் அதை முதல்ல சொல்லு. அது வந்து ஜங்குக், அவருக்கு நம்ம 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருச்சு. வீட்டில் எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காரு ஜங்குக். கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு. என்னது கல்யாணமா? என்னடி சொல்கிற? ஆமாம் ஜங்குக், வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அதுவும் அண்ணா வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறத பார்த்துருக்கான் போல. அதான் சொல்லிட்டேன் ஜங்குக் வீட்டில். ஓ, அதுவும் நடந்துச்சு சொல்லிட்டானா? சரி ஓகேடி, மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ எப்போ ஜங்குக்? என்ன 2 டேஸில். சீக்கிரம்லாம் என்னால் இப்போ பண்ணிக்க முடியாது. நான் சொல்லணும்ல, என் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட எல்லார்ட்ட ஷேர் பண்ணிட்டு நம்ம எல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்கலாம். இப்போ எதுக்குடி இப்படி அழுகுற? எனக்கு பிடிக்கலடி, நீ அழுதா எனக்கு சுத்தமாக பிடிக்காது சரியா? அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஆல்ரெடி ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பான். அதெல்லாம் அவங்க அப்படியே ஃபீட் பண்ணி விட்டு அடுத்து நீங்களும் அப்படியே அழுதுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு ஸோ உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே அழுதுருப்பீங்க. அதான் வைப் பண்ணி விட்டு பாரு, ஏண்டி குழந்த மாதிரி அழுகுற? நீ யார்? மாஃபியா பொண்டாட்டிடி, அதுக்கெலாம் அழுகக்கூடாது. என்னது? ஆமாண்டி, அதான் தெரியும்ல மாஃபியாண்டு. தெரிஞ்சு தாண்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற? அது தெரியும். அப்புறம் ஏண்டி இங்கே பாரு, அழக்கூடாது. எனக்கு நீ அழுதா சுத்தமாக பிடிக்காது. உன் ஃபேஸில் எப்போ அந்த ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் ஜங்கு, எனக்கு பயமாக இருக்குது. உனக்கே தெரியும்ல, என் சித்தப்பா போலீஸ் ஆஃபீஸர். உன்னை எப்படியாச்சும் தெரியும்டி, அந்த நான் அந்த வேலை தான் பார்க்குதுன்னு தெரியும். நான் அவனை ஒரு நாள் இல்லைன்னா போட்டு தள்ள முடிய மாட்டேன். ஜங்குக்கு ஏன் இந்த மாதிரி? சரிடி, எதுவும் பண்ணல ஓகேவா? அப்படின்ட்டு ஜங்குக் தான் உங்களை அப்படியே கூப்பிட்டுட்டு அந்த பீச் சைடில் தான் அப்படியே வாக் பண்ணிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஒரு சேரில், என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாது ஜங்குக், கால் வலிக்குது, இங்கே உட்காரு அப்படின்ட்டு 2 பேருமே உட்காடுறீங்க. ஜங்குக், நான் உன்கிட்ட ஒன்று பேசணும், நீ கேட்பியா என்ன? சரிடி கேட்குறேன், சொல்லு. அது வந்து என்னொருத்தன் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் ஜங்குக். யாரடி? அது வந்து யாருன்னா எனக்கு தெரியல, ஆனால் அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். ஒரு டைம் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். என்னது ப்ரப்போஸா? ஆமாம் ஜங்குக், ஒரு டைம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நிறைய வாட்டி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். நான் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். என்னடி சொல்கிற? அது யார்? என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே? இல்லை ஜங்குக், அவன் நேற்று தான் என்னை கிட்னாப் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு வந்து என்கிட்ட பேசினான். எனக்கு பயமாக இருக்குது. ஏதோ நான் சமாளிச்சிக்கலான்னா இவ்வளோ நாள் இருந்தேன். ஆனால் நேற்று அவன் இந்த மாதிரி பேசவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக். இப்போ வந்து சொல்லு. தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கப்புறம் வந்து சொல்லுடி. இப்போ நான் போய் எங்கே நான் அவனை கண்டுபிடிக்கிறது, எப்படி பார்க்குறது? சொல்ல பார்க்கலாம். ஏய், அதான் 2 டேஸுக்கு அவனுக்கு மேரேஜில் இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா? தெரியல, ஆனால் அவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். நான் உன் கூட எந்த டைமில் எப்படி பேசுகிறேன், என்ன ட்ரெஸ் பண்ணுறேன், நீ என்ன ட்ரெஸ் பண்ணுற, எல்லாமே என்கிட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லை, எவ்வளோ நம்பர் நான் பிளாக் பண்ணாலும் என் நம்பரை கண்டுபிடிச்சிடுறான் ஜங்கு. ஏன்னா உன் நம்பரை கண்டுபிடிச்சி வர அளவுக்கு நீ கேர்லெஸ்ஸாக இருந்தியா? ஏய், எப்படி உன் நம்பர் அவனுக்கு தெரியும்? அதான் ஜங்குக்கு எனக்கு தெரியல, ஆனால் அவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். இது உன்கிட்ட சொல்லியிருக்கணும். சரி ஓகே, நீ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்ட்டு ஜங்குக் தான் உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, ஏய் போகலாமாடி, ரூம் போகலாமா? என்ன ஜங்குக்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு பயமாக இருக்குது, நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்ட்டு. நீ வா அப்படின்ட்டு அவன் கெஸ்ட் ஹவுஸ் தான் அவங்கள கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ஸோ நீங்கள் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு ரீச் ஆகிடுறீங்க. ஸோ உள்ளே நீங்கள் போகிறீங்க. ஸோ ஜங்குக் தான் அவன் காலாலே டோரை அப்படியே ஹிக் பண்ணி சாத்திடுறான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஜங்குக் அப்படியே உங்களுக்கு பேக்கப் பண்ணிட்டு உங்கள் ஹேர்லாம் அப்படியே அங்கே தள்ளி வச்சுட்டு ஸோ அங்கே அப்படியே நெக்கில் நல்லா கிஸ் பண்ணுறான். ஜங்குக் என்ன பண்ணுற? இது ஹால் ஜங்குக். பரவாயில்லடி, ஹால்லையே ஓகேவா, ஹால்லையே பண்ணலாம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான், கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸில். ஸோ நீங்களும் அப்படியே அவன் ஹிப் அப்படியே
சுற்றி உங்கள் 2 காலையும் அப்படியே சுற்றி வேர் பண்ணிக்கிட்டு அப்படியே லிப் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ நீங்கள் ஜங்குக் கூட இருக்கீங்க. அந்த மொமெண்ட்டை வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்களை அப்படியே பெட்டில் அப்படியே ஜங்குக் போட்டு உங்கள் மேலே ஓவராயிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கங்கே ஹிக்கியாக மேக் பண்ணிட்டு அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ ஸ்ட்ரைட்டாக இன்சைட் பண்ணிடுறான். ஜங்குக் ஜங்குக் எனக்கு கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு அப்படின்ட்டு அவன் ஃபுல்லாக இன்சைட் பண்ணி அவங்கள பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 2 hours அப்படியே அந்த மேக்கப் செஷன் போகுது. ஸோ 2 பேருமே பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் அடிக்கடி மீட் பண்ணி இப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துப்பீங்க. என்னடி இப்போ ஓகேவா? சில ப்ராப்ளமும் மைண்ட் எப்படி இருக்குது? என்ன ஜங்குக், எனக்கு என்ன ப்ராப்ளம்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணால் இப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு மறுபடியும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் விடுடி, நம்மளுக்கு 2 days மேரேஜ். என் ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் யார் உன் ஃப்ரெண்டு? நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறியே. இல்லடி, நீ அவன் நேரில் மீட் பண்ணிக்கோ. அது வந்து அவனுக்கு நீனா இஷ்டம், உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிற? புரியல. இல்லடி, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தான். பட் நான் தான் அச்சடா நீ அப்புறம் பார்த்துக்கோ, பிஸ்னஸ் அப்போ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சுட்டேன். அவன் இப்போ வருவான், நம்ம 2 பேருக்கும் மேரேஜ், ஓகேவா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான் ஸ்மைல் பண்ணிவிட்டு. ஸோ அவன் ஸ்மைலி ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ஓகேவா இருக்குது. நீங்கள் ஜங்குக் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. அப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பட் ஜங்குக் ஸ்டில் தூங்கிட்டே இருக்கான். ஜங்குக் எழுந்துரு ஜங்குக். என்ன அவன் தூங்கிட்டே இருக்கான், இவன் எழும்பவே மாட்டான். இப்படி தான் எல்லாம் முடிச்சுட்டு ஈஸியாக தூங்கிடுறான். ஆனால் டைம் அச்சோ 9 o'clock ஆச்சு. அதுக்குள்ளே இப்படி ஆகலாம்? சின்ன பெண்ணு பண்ணுவேன். என் சித்தப்பாக்கு மட்டும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு கொன்னே போட்டுருவாரு. ஆனால் நான் 6 o'clock வீட்டுக்கு போகணுமே. எல்லாம் இந்த பண்ணி பயலாதான் பார்த்து எப்படி தூங்கிட்டு இருக்கான். எரும மாடு இறந்துடுறா, நான் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் இரு பேப்ஸ், நான் தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்கு. ஒரு 5 minutes அப்படின்ட்டு ஜங்குக் அசால்ட்டாக தூங்குறான். நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. உங்கள் ஹேண்ட்பேக்கையும் தூக்கிட்டு இன்னொரு டைம் நான் அவன்கிட்ட வரவே மாட்டேன், இப்படி தான் பண்ணுவான் பண்ணி பயிலே அப்படின்ட்டு கடுப்பாக நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. ஸோ அப்படியே வெளில போயிட்டு பார்க்குறீங்க நைட் டைம், அதே ஒரு சந்து மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே சந்துக்குலாம் நடந்து போயிட்டீங்க. பக்கத்தில் தான் உங்கள் வீடு. கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு பர்சன் உங்கள் கையை பிடிக்கிறாரு. யார்? என்னடி பண்ண அப்படின்ட்டு உங்களை அப்படியே வாலில் லாக் பண்ணிட்டு, நீ நீ யார்? நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? என்னை பற்றி நீ கவலைப்பட்டிருந்தா உன் கூட போயிட்டு இப்படி படுத்துட்டு வந்திருப்பியா? எத்தனை டைம்டி சொல்கிறது நீ என்னோடதுன்னு? எப்படி அவன் கூட அப்படி பண்ணலாம்? எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நீ 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 தெரியுதில்ல, இத்தனை வருஷமா உன் பின்னாடி சுற்றுறேன். லாஸ்ட் 1 year உன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றுறேன். ஆனால் நீ எனக்கு கண்டுக்கவே இல்லைல்ல. ஒரு மைதா கூட நீ பொருட்படுத்தலை. என் கண்ணு முன்னாடியே அவன் கூட டேட் போகிற, எல்லாம் பண்ணுற, அவன் கூட படுக்கிற. அப்போன்னா நான் என்ன தெருப்பொறுக்கியா? இங்கே பாரு, நான் எத்தனை டைம் உன்கிட்ட சொல்லிட்டேன் நீ நீ என்னை ஃபாலோ பண்ணாத, நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் நீ 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 ஏன் என்னை ஃபாலோ பண்ணுற? நீ யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க. ஆனால் இங்கே பாரு, நீ என்ன லவ் பண்ணாத. அதை நீ சொல்லாதடி, நான் தான் சொல்லணும். நீ எந்தடி? ஆனால் நீ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? அப்படியே எனக்கு கத்தி எடுத்து குத்துற மாதிரி இருக்குடி. நீ அவன் கூட எல்லாமே பார்த்துட்டேன்டி. நான் யார் எவரு தெரியான்னு சொன்னேன்ல, நானும் மாஃபியா தான். கிம் டயாங் இப்போ தெரியுதா? அந்த அந்த டயாங் நீ தானே அந்த நியூஸில்? ஆமாண்டி டயாங், நானே தான். ஆனால் நீ அவன் கூட எத்தனை டைம் நான் வார்ன் பண்ணியிருப்பேன் பின்னாடி வந்து. ஆனால் இன்னைக்கு அவன் கூட
பண்ணிட்டு வந்துட்டல்லடி, வாடி என் கூட வந்து பண்ணுறி. இங்கே பாரு, உனக்கு வெக்கமாகவே இல்லையா? எனக்கும் அவனுக்கும் இன்னும் 2 டேஸில் மேரேஜ். இனி அவனால் எதுவும் பண்ண முடியாது. நீ மட்டும் மாஃபியாவா? ஜங்குக்கும் மாஃபியா தான். தெரியும், மாஃபியா தான். இப்போ என்ன? அதெல்லாம் தெரியாது. நீ என் கூட வா. இல்லை, வரமாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஓடி போகலான்னு போகிறீங்க அவனை தள்ளி விட்டு. ஸோ டேங்க் பின்னாடி துரத்துட்டே வரான். ஸோ நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக அவங்க கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிடுறீங்க. பட் அங்கேயே நின்றுட்டு உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இருடி, என்ன அந்த ஜங்க மேரேஜ் பண்ணிக்க போறியா? அவனே உன்னை என்கிட்ட கொண்டு வந்து விடுவான் பாரு. உன் கூட நான் அப்போ பண்ணுவேன்டி. உன்னை விடிய வச்சு செய்வேன். அப்புறம் இந்த தயாங்கியான்னு உனக்கு தெரியும். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் லவ் பண்ணுற பொண்ணு ஏன் தான் அந்த ஜங்குக்கு உனக்கு பிடிச்சிக்கோன்னு தெரியல. அவன்கிட்ட அப்படி என்னடி இருக்குது என்கிட்ட இல்லாதது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு டேங்க் கிளம்பி போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு செம்மையாக அழுகுறீங்க. டேங்க் அவங்ககிட்ட பேசினேன்னு வச்சுட்டு இப்போ ஜங்குக்கிட்ட கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா, ஆனால் அவன்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லணும். அது டேங்க் மாஃபியான்னு அவன் தான் என்னை ஃபாலோ பண்ணுறான்னு. ஏன்னா நாங்கள் ஏதாச்சும் பண்ணிடுவோம் ஜங்குக்கு கண்டிப்பாக அப்படின்ட்டு. நீ ஜங்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் ட்ரை பண்ணுறீங்க. பட் நல்லா தூங்கிட்டு இருப்பான்ல. பட் என் கால் அட்டன் பண்ண மாட்டான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு கால் வருது. ஸோ நீ கால் அட்டன் பண்ணிட்டு, ஜங்கு ஏன் காலை நீ அட்டன் பண்ணல? ஏய், என்னடி ப்ராப்ளம்? எப்போ பார்த்தா இப்படி பயந்துகிட்டே இருப்பியா? ஏன்டி இப்படி இருக்க? ஜங்கு அது வந்து நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? நீ சேஃபாக இருக்கல்ல? ஏய், என்னடி நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டுருக்க? நீ இப்போ ஓகேவா? உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க? சொல்லு. ஆனால் அது உன்கிட்ட. ஏய் சரி, கொஞ்சம் காம் டவுன் கூலாரு. ஏ பாரு, இப்படியே ப்ரீத்திங் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணு பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இப்போ சொல்கிறீ. இப்போ என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி பார்த்தமா பேசுகிற? இப்போ தான் ஹாப்பியாக இருந்த 2 பேரும். அதுக்குள்ளே உனக்கு என்ன? ஜங்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. யாரு அது? அந்த மாஃபியா. என்னது மாஃபியாவா? யாருடி? இந்த கிம்டேயா. என்னது கிம்டேயாங்க? ஏய், என்னடி சொல்கிற? அவனை ஃபாலோ பண்ணுறது? ஆமாம் ஜங்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை கட் பண்ணு அப்படின்ட்டு. நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் சித்தப்பா தான் அப்படியே பெல்ட்டை வச்சுட்டு நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. ஏய், யாரு கூட இப்படி பேசிகிட்டு இருந்த? இங்கே பாரு வயன், யாரு கூட பேசிகிட்டு இருந்த? அது வந்து சித்தப்பா. அது வந்து ஏய், என் மானத்தை வாங்குறதுங்க பிறந்திருக்கியா? அந்த டேங்கு அந்த ஜங்கு 2 பேரையும் லவ் பண்ணுறியாடி? இல்லை சித்தப்பா, அது வந்து ஏய், நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி? என் அண்ணன் பையனை உன்னை எடுத்து வளர்த்தா இப்படி தான் பண்ணுவியா? என் மான மரியாதை எல்லாம் போயிட்டு அவனை கொல்றதுக்கு நான் தேடிட்டு இருந்தேன், என் கூட வாழ்கிறதுக்கு உன்னை அப்படின்ட்டு பெல்ட்டெல்லாம் போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. சித்தப்பா ப்ளீஸ், சித்தப்பா வலிக்குது சித்தப்பா எல்லாம் வேண்டாம் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு வலிக்குது அம்மா 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 அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ அவர் நல்லா அடித்து முடிச்சுட்டு அவருக்கு டயர்டானதுக்கப்புறம், நாளைக்கே உனக்கு கல்யாணம்டி, என் ஃப்ரெண்டோட பையன், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலடி அப்படின்ட்டு கோமா உங்கள் சித்தப்பா அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே போகும்போது உங்கள் ஃபோனே வாங்கிட்டு போயிடுறாரு. ஸோ ரூம் டோர்லாம் அப்படியே லாக் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. இப்போ என்ன பண்ணுவேன்? ஜங்கு 2 டேஸில் தானே மேரேஜ்னு சொன்னான். ஆனால் நாளைக்கு சித்தப்பா மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு. ஆமாம் வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டு தூங்கிடுறீங்க. ரொம்ப நேரம் அழுதுருப்பீங்க. அழுது அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் டோர் ஓப்பனாக சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஸ்டில் தூங்கிட்டே இருக்கீங்க. என்ன இவ எப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு உங்கள் அண்ணா தான் அப்படியே சில் வாட்டர் எடுத்து உங்கள் ஃபேஸ்லேயே ஊற்றுறான். ஸோ நீங்கள் அப்படியே அடித்து பிடிச்சி எழும்பிட்டு, அண்ணா ஏய் என்னடி இன்னும் தூக்கம் அப்படின்ட்டு உன் ஹேரை பிடிச்சி எழுப்பாட்டி விட்றான். நீங்கள் அண்ணா வலிக்குதுண்ணா ப்ளீஸ், சித்தப்பா நைட் அடித்ததே ரொம்ப பெயினாக இருக்குது,
இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னை விட்டுருங்க. நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். நான் என் ஜங்குக் கூட எப்படியாச்சும் ஹாப்பியாக இருந்துக்கிறேன் ப்ளீஸ். விட்டுருங்கண்ணா. என்னது? ஜங்குக் கூட ஹாப்பியாக இருக்கிறியா? ஹேய், நீ என்ன லூசாடி? அவனே ஒரு மாஃபியா. அதுவும் பொண்ணுங்கள்லாம் கூட்டி கொடுக்குறவன், பொண்ணுங்களை விற்கிறவன், அந்தளவுக்கு கேவலமானவன். அவனை கொல்றதுக்கே சித்தப்பா என்னை மட்டும் வலை வீசி தேடிட்டு இருக்காரு. அவர் கையில் மாட்டினா ஜங்குக்கே கொன்றுவார். நீ என்ன விதவையாக இருக்க போறியா? அதெல்லாம் நடக்காது. இப்போ உனக்கும் என்ன அப்பா பார்த்துருக்க பையனுக்கும் கல்யாணம், சரியா? ரெடியாகு அப்படின்ட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். நீங்கள் ஸ்டில் அழுதுகிட்டே இருக்கீங்க. எப்படி ஜங்கை காண்டாக்ட் பண்ணுறது, அவன்கிட்ட எப்படி சொல்கிறது? கண்டிப்பாக சொன்னால் அவனை கூப்பிட்டு போயிடுவான். ஜங்கு ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்கள் எப்படியாச்சும் கூப்பிட்டு போ. இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பேன்? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? மை காட், எனக்கு ஜங்குக்கு வேணும். ஜங்குக்கு தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. ஸ்டில் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் ஆயிடுது. ஸோ சில பர்சன் உங்களை அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. யார் நீங்கள்? நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அப்படின்ட்டு ஒரு காரில் தான் அவங்கள அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டில் நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ அந்த காரில் தான் எப்படியும் தப்பிச்சு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க. பட் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் தப்பிச்சு போகலாம் பிளான் பண்ணாதீங்க, சரியா? அவங்கள ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். அங்கே போயிட்டு அவங்களுக்கு வெட்டிங், ஸோ அதுக்கேற்றமே எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டில் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஜங்குக் சீக்கிரம் வா ஜங்குக். என்னால் இவங்க கூடலாம் இருக்கவே முடியல ப்ளீஸ் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஓகேடா, நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.